1947 ஆகஸ்ட் 15 வரலாற்றின் மறுபக்கம். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் இதெல்லாமே கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. வடக்குல பனிமலைகள், தெற்கே 3 கடல்கள், மேற்கே பாலைவனங்கள், கிழக்குல அடர்ந்த காடுகள். மொழி மாறுது, கலாச்சாரம் மாறுது, உணவு மாறுது, இயற்கை மாறுது. ஆனா நம்ம எல்லாரும் இந்தியர்கள்ன்ற அந்த உணர்வு மட்டும் என்னைக்குமே மாறாது. ஆனா இந்த ஒற்றுமைக்கெல்லாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. ஆயிரத்தி 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு. ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி பல பாட புத்தகங்களில் இல்லாத, இன்னும் பல பேருக்கு தெரியாத சில தவறுகள், சில முடிவுகள், பல தியாகங்கள், இப்படி இன்னும் நிறைய உண்மைகள் வரலாற்றில் சொல்லப்படாமலே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச ஒரு நாள். ஆனால் இந்த நாளை பற்றி நம்ம எல்லாரும் பள்ளிகள்லையும் சரி, பாடப்புத்தகங்களையும் சரி நம்ம படித்து கற்றுக்கிட்டது மகாத்மா காந்தி, நேரு, சுதந்திர தினம், தேசிய கொடி, இதெல்லாம் தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பல நூற்றாண்டு கால வரலாறே இருக்கு. அந்த வரலாற்றுல பல பக்கங்கள் இன்னும் சொல்லப்படாமலே இருக்கு. ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் 15 இந்த தேதியை எதுக்காக சுதந்திர தினமா அறிவிச்சாங்க? இந்த தேதி நம்ம இந்திய வரலாற்றுல முன்னாடியே ஒரு முக்கியமான நாளா இருந்துச்சா? இல்ல. இந்த தேதி நம்ம இந்திய தலைவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சா? அதுவும் இல்லை. அப்போ யாரு தான் நமக்கு சுதந்திர தினத்துக்கான தேதியை ஃபிக்ஸ் பண்ணது?
நம்ம இந்தியாவோட கடைசி வைஸ்ராயான லார்ட் லூயிஸ் மவுண்ட் பெட்டன் தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திர தினத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1945 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் 2ஆம் உலகப் போர்ல சரணடைஞ்சாங்க. Solemn occasion, a better world shall emerge out of the blood and carnage of the past. To proceed in the discharge of my responsibilities with justice and tolerance. அந்த தேதி மவுண்ட் பெட்டனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருந்ததுனால தான் நமக்கு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திர தினமா அறிவிச்சாரு. I have a message from His Majesty the King to deliver to you today. This is His Majesty's message. On this historic day, when India takes her place as a free and independent dominion in the British Commonwealth of Nations, I send you all my greetings and heartfelt wishes. Freedom-loving people everywhere will wish to share in your celebration. At this historic moment, let us not forget all that India owes to Mahatma Gandhi. ஒரு பக்கம் இந்தியா சுதந்திர தினத்தால ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் அவங்களோட வீடுகளையும் சரி அவங்க குடும்பங்களையும் சரி விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இவங்களோட இந்த பிரிவினை தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படும் போது பல ஆயிரம் கணக்கான மக்கள் இதனால பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ஒரு பக்கம் சுதந்திர தினம் சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பிரிவினை எல்லா மக்களுக்கும் கண்ணீரையும் கொடுத்துச்சு.
1947 என்னதான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்தியா உடனடியாக உருவானதில்லை. கிட்டத்தட்ட 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் வந்து அப்போவே இருந்துச்சு. அந்த சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியா கூடவோ அல்லது பாகிஸ்தான் கூடவோ இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. அந்த மிகப்பெரிய செயலுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் இன்னும் அவரை வந்து இந்தியாவோட இரும்பு மனிதராக வந்து நம்ம அழைக்கிறோம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுடன் இணையாமல் தனி நாடாக இருக்க விரும்பினார். நிஜாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்காத நிலையில் ஹைதராபாத்தில் ரசாக்கர்ஸ் அமைப்பு வன்முறையாக வலுப்பெற்றது. இதனால் இந்தியாவின் மையப்பகுதியில் ஒரு தனி அரசாக ஹைதராபாத் இருப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனையாக மாறியது. அதனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் 13 செப்டம்பர் 1948 அன்று ஆபரேஷன் போலோ என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கினார். சில நாட்களிலேயே இந்திய ராணுவம் முன்னேற 17 செப்டம்பர் அன்று நிஜாம் சரணடைய ஒப்புக்கொண்டார். 18 செப்டம்பர் அன்று ஹைதராபாத் இந்திய ஒன்றியத்துடன் இணைந்தது. இப்படி பேச்சுவார்த்தையால் முடியாத ஒரு பிரச்சனையை அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய ஒருங்கிணைப்பில் பட்டேலின் மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்றாக அமைந்தது. 1947 என்னதான் இந்தியாவுக்கு அந்த ஆண்டு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் கோவா உடனடியாக இந்தியாவோட இணைஞ்சிரல. கோவா பல ஆண்டுகளுக்கு போர்ச்சுகீஸ் ஆட்சியிலே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு சரியா 1961ஆம் ஆண்டு தான் கோவா இந்தியாவோட இணைஞ்சது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் கோவா மட்டும் இன்னும் போர்ச்சுகீஸ் ஆட்சியின் கீழ்தான் இருந்தது. இந்தியா பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் போர்ச்சுகல் கோவாவை விட்டுக் கொடுக்க மறுத்தது. இதற்கிடையில் கோவாவை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று பலர் போராட்டங்களை நடத்தினார்கள். 1954 டாட்ரா மற்றும் நாகர் ஹவேலி பகுதிகளும் போர்ச்சுகீஸ் ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டன. ஆனால் போர்ச்சுகல் தனது காலனித்துவ பிடியை விடவில்லை. இதனால் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இறுதியாக 17 டிசம்பர் 1961 அன்று இந்தியா ஆபரேஷன் விஜய் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. சில நாட்களிலேயே இந்திய ராணுவம் முன்னேற 19 டிசம்பர் 1961 அன்று போர்ச்சுகீஸ் கவர்னர் ஜெனரல் சரணடைந்தார். கோவா இந்தியாவுடன் இணைந்தது. அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கோவா முழுமையாக இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது. இதன் மூலம் 450 ஆண்டுகளுக்கு மேலான போர்ச்சுகீஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதே மாதிரி புதுச்சேரியும் சுதந்திரம் கிடைத்த உடனே நம்ம இந்தியாவோட இணையல. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் புதுச்சேரி வந்து நம்ம இந்தியாவோட இணைஞ்சது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிரெஞ்சு ஆட்சி பகுதிகள் இந்தியாவுடன் உடனடியாக இணையவில்லை. இந்திய அரசு பேச்சுவார்த்தை மூலம் பிரெஞ்சு அரசிடம் இந்த பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்க தொடர்ந்து வலியுறுத்தியது. இதற்கிடையில் பாண்டிச்சேரி மக்களிடையேயும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. 1954 பிரெஞ்சு ஆட்சி நடைமுறையில் முடிவுக்கு வந்தது. 1 நவம்பர் 1954 அன்று பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் யானம் பகுதிகளின் நிர்வாக அதிகாரம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் சட்டப்படி இந்த இணைப்பு முழுமையாக உறுதி செய்யப்படுவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆனது. 1962 பிரெஞ்சு பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்த பிறகு அவை அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் பகுதிகளாகின. அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் பிரெஞ்சு ஆட்சியின் கீழிருந்த பகுதிகளை பேச்சுவார்த்தை மற்றும் மக்களின் போராட்டத்தின் மூலம் படிப்படியாக இந்தியாவுடன் இணைத்துக் கொண்டது. இந்திய தேசிய கொடி, நம்மளோட இந்திய தேசிய கொடியை பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் டக்குன்னு ஒரு சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதையும் சரி, அந்த ஒரு தேசிய பற்றும் சரி, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கொடி ஒரே நாளில் உருவானதில்லை அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா?
இதுக்கு முன்னாடி நம்ம தேசிய கொடி பல மாற்றங்கள், பல கட்டங்கள் இதெல்லாம் தாண்டி தான் உருவாயிருக்கு. குறிப்பாக 1921ஆம் ஆண்டு பிங்காலி வெங்கையா அப்படிங்கிற ஒருத்தர் தான் நம்ம தேசிய கொடியில் நிறைய மாற்றங்கள், நிறைய வடிவங்கள் எல்லாமே வந்து வடிவமைச்சிருக்காரு. அதற்கு பிறகுதான் மகாத்மா காந்தி அவரோட யோசனைப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து ராட்டினத்தை வந்து சேர்த்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தேசிய கொடி வந்து ஒரே நாளில் உருவாகலை. பல மாற்றங்கள், பல கட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த தேசிய கொடியை வந்து பார்த்துட்டு இருக்கோம். 1947ஆம் ஆண்டு என்னதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு வந்து உடனடியாக அமலுக்கு வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு வந்து அமலுக்கே வந்துச்சு. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் அப்போது இந்தியா இன்னும் முழுமையான குடியரசாக மாறவில்லை. பிரிட்டிஷ் மன்னராட்சியுடன் ஒரு அரசியல் தொடர்பு இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா எப்படி ஆளப்பட வேண்டும் என்பதற்காக டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு வரைவு குழு அரசியலமைப்பை உருவாக்கியது. பல விவாதங்கள், திருத்தங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு 26 நவம்பர் 1949 அன்று இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வராமல் 26 ஜனவரி 1950 அன்று அமல்படுத்த முடிவு செய்தார்கள். காரணம், 1930 இதே நாளில் காங்கிரஸ் பூர்ண ஸ்வராஜ், முழுமையான சுதந்திரம் என்ற இலக்கை அறிவித்திருந்தது. அதனால் 26 ஜனவரி 1950 அன்று இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஒரு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக மாறியது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரானார். அதாவது 1947 நமக்கு சுதந்திரத்தை கொடுத்த நாள். 1950 நம்முடைய நாட்டை நாமே உருவாக்கிய அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆளத் தொடங்கிய நாள். அதே மாதிரி ஜனகணமன பாடலும் உடனடியாக நம்மளோட தேசிய கீதமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஜனகணமன பாடலை நம்மளோட தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராठा திராவிட யுத்கல வங்க விந்த ஹிமாச்சல ஜமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்க तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे. பெண்கள் அப்படின்னாலே நம்ம எல்லார் மனசுலுமே வந்து நினைவுக்கு வர ஒரு விஷயம் அவங்களோட வீட்டு வேலைகள், அவங்களோட குடும்பம், இப்படின்னு அதை சுற்றி மட்டுமே அவங்களோட வாழ்க்கையை வந்து ஓடிட்டு இருக்கும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து. ஆனால் அப்படியே நம்ம வரலாற்றை வந்து புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவு அப்படின்னு பெண்களுக்காக ஒரு தனி பிரிவே வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த படைப்பிரிவில் தமிழ்நாட்டில் தென்கிழக்கு ஏசியாவில் இருக்கிற பெரும்பாலான தமிழ் பெண்கள் ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தி நம்ம சுதந்திரத்துக்காக போராடினாங்க. மகாத்மா காந்தி
ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கோன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் அவர் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்டவர் 1947 ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சி நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியுமா? சுதந்திரம் கிடைச்சதை முன்னிட்டு ஒட்டுமொத்த டெல்லியுமே அந்த ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மகாத்மா காந்தி மட்டும் மத கலவரத்தை நிறுத்துறதுக்காக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருந்தார். நம்ம இந்திய வரலாற்றோட பல சொல்லப்படாத பக்கங்கள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.